Hi guys, welcome to Muppalai Training Academy. இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல நம்ம பார்க்க போறது அறிவியல் வினாக்கள் தான். சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சில क्वेश्चंसலாம் எடுத்துர்க்கேன். கவனிக்கும் பொழுது தான் கான்செப்ட் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஆன்சர் மட்டும் போதும். ஆன்சர் சொல்லிட்டு போ, எனக்கு எதுக்கு நீ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குற, நான் எக்ஸ்ட்ரா நம்பர் கேட்டனான்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கேட்டனா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ன்றது அந்த கான்செப்டை உனக்கு புரிய வைக்கணும்ன்றது தான். நீ எதனா ஒரு வெப்சைட்ல கூட ஒரு கொஸ்டினை சர்ச் பண்ணி பாரு, அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை படிக்கும் பொழுது தான் கொஸ்டின் நாளைக்கு இதுவே வருமா நம்மளால சொல்ல முடியாது. மேபி நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல இருந்துமே என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை வந்து அவங்க ஃப்ரேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரான்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்க வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா செலவுலாம் பண்ண போறது இல்லை. அந்த அடிஷனலா உங்களுடைய மூளையில சின்ன கேப்பை கொடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க இன்ஃபர்மேஷன்ஸ். தட்ஸ் இட். அதை நீங்க முதல்ல ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்மளால வந்து மேற்கொண்டு நம்மளுடைய வெற்றிக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறது மூலமா நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் ஒரு வீடியோலயே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a law used to measure the volume of irregularly shaped objects. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க பயன்படும் விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒழுங்கற்ற வடிவம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நம்ம வந்து 3 டைமென்ஷனல்னா தெரியும், முப்பரிமாண வடிவம் கொண்ட ஒரு இது. அது வந்து ஒழுங்கான வடிவமும் இருக்கும், ஒழுங்கற்ற வடிவமும் இருக்கும். இப்ப செவ்வகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒழுங்கான வடிவம். செவ்வகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒழுங்கான வடிவம். இவ்வளவுதான் லென்த் இருக்கணும்னா இவ்வளவுதான் பிரெத் இருக்கணும்னா அது கரெக்டா இருக்கும். லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே இருக்கும். அப்ப இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் போட்டா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஒழுங்கான வடிவம் இருந்தா அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கும், அதுக்கான முறையான வாய்ப்பாடுகள் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவங்க கேட்டிருக்கிறது ஒழுங்கற்ற வடிவம், irregularly shaped objects உடைய வால்யூம். irregularly shaped objects உடைய வால்யூம். இப்ப பாரு, கரெக்டா இருக்குன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வகுத்து வச்சிட்டீங்களே. இந்த மாதிரி கரெக்டா இல்லாம இப்படி ஒரு பொருள் இருக்கு, இந்த மாதிரி ஷேப்ல ஒரு பொருள் இருக்குன்னா இந்த பொருளுடைய எடை எவ்வளவு இருக்கும், இல்ல இப்படி ஒரு பொருள் இருக்கு, இப்படி ஒரு பொருள் இருக்குன்னா இந்த மாதிரி பொருளுடைய எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒருத்தர் யோசிச்சாரு. அவர் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ன்றதை கண்டுபிடிச்சு வச்சுட்டு போனாரு. ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். என்ன சார் அப்ப என்ன சார் கண்டுபிடிச்சாரு அந்த ஒழுங்கற்ற வடிவம்னா, இப்ப இதுதான் ஒரு குடுவை, ஒரு பீக்கர். இந்த பீக்கருக்குள்ள என்ன பண்ணாங்க, தண்ணீரை நிரப்பிடுவாங்க. அப்போ அந்த ஒழுங்கற்ற வடிவம் இருக்குல்ல, ஏதோ ஒரு ஷேப், அதை என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து அது அந்த ஷேப் உள்ள விடுவாங்க. அந்த ஷேப் உள்ள விடும் பொழுது அந்த ஷேப் எவ்வளவு எடை இருக்கோ அந்த எடைக்கு நிகரான தண்ணீரை என்ன பண்ணும், அது வெளியேற்றும். அந்த ஷேப் எவ்வளவு எடை இருக்கோ அந்த எடைக்கு நிகரான தண்ணீரை என்ன பண்ணும், வெளியேற்றும். அதனுடைய அளவு வந்து அளந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொருளினுடைய வால்யூம் எவ்வளவு இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஆர்கிமிடிஸ் லா. இப்போ இது வந்து ஒரு 2 கிலோ மதிப்புள்ள ஒரு பொருள்னா இந்த 2 கிலோ மதிப்புள்ள ஒரு பொருளை நான் வந்து இந்த தண்ணீர்ல முக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்து என்ன ஆகும், 2 கிலோ மதிப்புள்ள தண்ணீர் வந்து வெளியே போகும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாய்ம விதி அப்படின்னு சொல்லுவாங்க, பாய்ம விசை, பயோனட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்ம விசையை செலுத்தும் பொழுது இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலுடைய தத்துவம். இதுவே இப்ப நமக்கு இருக்காங்க மத்தவங்களா, பெர்னூலிஸ் தியரி. இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இந்த கேள்விக்கு பதில் வந்து ஆர்கிமிடிஸ் விதின்னு பாத்துட்டீங்க. பெர்னூலிஸ் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரான வடிவம் இல்லாத ஒரு குழாயின் வடிவில் நீ செலுத்தக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் செலுத்துற அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட், ஒரு திரவத்தை நீ செலுத்துற இந்த ஃப்ளூயிட் வழி, இந்த குழாயின் வடிவில்னா ஸ்பீடு, வேகம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தமானது என்ன ஆகும் இந்த குழாயில அப்படின்னா கம்மியாகும். அதாவது வேகம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் என்ன ஆகும், கம்மியாகும். இதுதான் அவர் சொல்றது, பெர்னூலிஸ் தியரம் வந்து சொல்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து நீங்க வந்து ஒரு திரவத்தை செலுத்தும் பொழுது வேகம் அதிகரிக்கும் போது அழுத்தமானது என்னவாகுமா, கம்மியாகும். வேகம் குறையும் போது அழுத்தம் என்னவாகும், அதிகரிக்கும். இவர் வந்து சொன்னது வந்து பெர்னூலிஸ். இதுவே பாஸ்கல், இவர் என்ன சொல்றாரு பாஸ்கல் அப்படின்னா, ஓகே படம் ஒழுங்கா வரல. இந்த மாதிரி ஒரு டியூப், இதுல வந்து ஒரு ஃப்ளூயிட், ஒரு திரவத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிரப்பி வச்சிருக்காங்க. பாஸ்கல் விதியில சொல்றதுமா, பாஸ்கலுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து திரவத்தை நிரப்பி வச்சுட்டு இங்க நீ ஒரு வெயிட் கொடுக்குற,
அதே மாதிரி இங்கேயுமே ஒரு வைட்டை வச்சு என்ன பண்ற நிலநிறுத்துற. இந்த மாதிரி நிலநிறுத்தும் போது நீ கொடுக்கக்கூடிய அந்த வைட் வந்து ஒரு பிரஷரை கொடுக்கும், அந்த திரவத்து மேல ஒரு பிரஷரை கொடுக்கும். அப்ப இந்த டியூப் இருக்குல்ல, அதுல எங்கனாலுமே அதனுடைய பிரஷர் என்னவாகும்னு பாத்தீங்கன்னா அந்த திரவத்தின் மேல செலுத்தக்கூடிய அந்த விசை வந்து எல்லா இடத்துலயுமே சமமா தான் பிரியும். எந்த இங்க கொடுக்கறதுனால இங்க மட்டும் நிக்காது அந்த விசை. டியூப்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும், சமமா தான் பிரியும். நீ ஹோல்ஸ் பைப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் பைப்ல நல்லா தண்ணியை பிடிச்சி அடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ கொடுக்குற அந்த பிரஷர் என்ன பண்ணும், அதுல டியூப்ல எல்லா இடத்துலயுமே காமனா ஈக்குவலா விரிவடையும். சோ இத கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல். அப்ப ஆர்கிமிடிஸ் என்ன சொன்னாரு, நியூட்டன் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கே தெரியும். முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆர்கிமிடிஸ் என்ன சொன்னாரு, பெர்னூலிஸ் என்ன சொன்னாரு, பாஸ்கல் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆர்கிமிடிஸ் என்ன சொல்றாரு, ஒழுங்கற்ற வடிவம் உள்ள அந்த பொருளை வந்து தண்ணீருக்குள்ள இறக்கும் போது அதுக்கு நிகரான என்ன திரவம் வந்து வெளியே போகும், அதனால ஈக்குவலா அதனுடைய வால்யூமை கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாரு. அது பெர்னூலிஸ் தியரம் என்ன சொன்னாரு, ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப் வழியா போகும்போது ஸ்பீட் அதிகரிச்சுச்சுன்னா கண்டிப்பா அழுத்தமானது என்ன ஆகும், குறையும்ன்றத பத்தி சொன்னாரு. பாஸ்கல் வந்து என்ன சொன்னாரு, என்ன வைட் நீ கொடுத்தாலுமே ஈக்குவலா அதனுடைய பிரஷர் வந்து எல்லா இடத்துலயும் சரிசமமா பிரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செகண்ட் क्वेश्चन, the mass of the matter on the moon is the fraction of the mass of the matter on the earth. நிலவின் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள பொருளின் எடையை விட எத்தனை மடங்காகும். இது நான் போன முறை கிளாஸ்லயுமே சொல்லிட்டேன். சோ நிலவு பூமி அப்படின்னு கம்பேர் பண்ணும்பொழுது எதுல வந்து புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவுலையா பூமியிலையானா பூமியில தான் அதிகமா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பூமியில 9.8 மடங்கு இருக்கக்கூடிய இது வந்து இதுல 1.6 தான், கிட்டத்தட்ட 16.6% பூமியை கம்பேர் பண்ணும்போது நிலவு கொண்டு உள்ளது வெறும் 16.6% தான். அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நிலவில் ஒரு மனிதனுடைய எடை பூமியில் இருப்பதை போன்றே இருக்காது. எடை அதுவே தான் இருந்தாலும் அந்த எடையை அவனால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. அப்ப நிலவில் இருக்கக்கூடிய ஒரு எடையும் பூமியில் இருக்கக்கூடிய எடையும் மாறுபடும். அதுக்காக தான் அந்த ட்ரைனிங்கே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நாசால எல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை நிலாவுக்கு அனுப்புறாங்க, ஸ்பேஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நடக்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. எடுத்தோடனே போயிட்டு இங்க வைக்கிற மாதிரி காலை இப்படி ஓங்கி வச்சு அப்படியே சொல்லிட்டு தெலுங்கு ஹீரோ படத்துல வர மாதிரி இப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த அடி நீ வைக்கிறதுக்கு இருக்க மாட்டேன், எத்தனை அடி தூரத்துல இருப்பதுதான் தெரியாது அடுத்த அடிக்கு. ஓகேவா? சோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிலவுல வந்து இருக்கக்கூடிய எடை கம்மியா இருக்கும். அது எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க, 1/6 மடங்கு. அப்ப பூமியில் இருப்பதை போலவே இந்த 6 மடங்கு எடை வந்து நிலவுல வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி காணப்படுவான், குறைந்து காணப்படுவான். இதுதான் இந்த கேள்வியினுடைய பதில். ஓகேவா? தெரிஞ்சுச்சா? சோ அடுத்தது, which plant is called as Cinderella of the plant kingdom? தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என்று அழைக்கப்படும் தாவரம் எது? சோ எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவீங்க ஆன்சர். நம்ம வந்து சொல்லிடலாமா என்னன்னுட்டு. ஃபர்ஸ்ட் தாவரம், எந்த தாவரங்கள் வந்து நீர்நிலைகளிலோ அல்லது நீர்நிலைகளில் அருகாமையிலோ வளருதோ அந்த தாவரத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ். ஓகேவா? ஹைட்ரோஃபைட்ஸ். ஏன்னா ஹைட்ரோனால என்ன, தண்ணி, ஹைட்ரோனாலே தண்ணி. அப்ப ஹைட்ரோஃபைட்ஸ் எதை சொல்றாங்க, நீர்நிலைகள் அருகில வளரக்கூடிய தாவரங்களையோ அல்லது நீரில் வளரக்கூடிய தாவரங்களையோ ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்றாங்க. இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் வகையை சேர்ந்த ஒன்றுதான் இந்த தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என்று அழைக்கப்படுகிறது. இது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய வாட்டர் பேன்சிட், ஆகாய தாமரை. இதுதான் வந்து போன வருஷம்லாம் இல்ல, போன ஒரு சயின்ஸ் வீடியோல ஈகார்னியான்னு சொன்னா, ஈகார்னியா என்னன்னு சொன்னேன், அந்த காற்று அறைகளை கொண்ட தாவரம், ஹேர் சாம்பர்ஸ் உள்ள ஒரு தாவரம் சொல்லியிருந்தேன். நான் அது விளக்கம் கூட கொடுத்திருந்தேமா, தண்ணீர்ல வாழக்கூடிய தாவரத்துல இப்படி தண்டுவலம் இருக்கும், இந்த தண்டுவலத்துல தான் அந்த காற்று அறைகள், சுவாச அறைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி காற்று சுவாச அறைகளை கொண்ட இந்த ஆகாய தாமரை தான் நீர் உலகின் சிண்ட்ரெல்லா என்று அழைக்கப்படுகிறது. காரணம் இருக்கும்ல, ஏன் அதை வந்து சிண்ட்ரெல்லான்னு கூப்பிடுறாங்கன்னா, சிண்ட்ரெல்லா கதைன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு பணிப்பெண்ணா இருப்பா, ஒரு வேலைக்காரியா இருப்பா, இரவில் வந்து அவள் அழகான ஒரு தேவதையாக மாறுவாள். எலி வந்து ராட்டை குதிரை மாதிரி மாறிடும், பூசணிக்காய் வந்து தேரா மாறிடும் அப்படின்லாம் ஒரு கதை படிச்சிருப்போம். பூசணிக்காய் தேர்ல அந்த பூசணிக்காய் வந்து தேர் மாதிரி மாறிடும், எலி 2 எலி வந்து என்னவா மாறிடும், குதிரையா மாறிடும். சோ அதுல அந்த ராணி உட்கார்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்ரி நைட் வந்து போவா. நைட்டு மட்டும் தான் நடக்கும் அந்த மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிண்ட்ரெல்லா என்பவர் ஒரு பேரழகி. அந்த மாதிரி தாவர உலகத்துல மிகவும் அழகாக காணப்படும் பூ இது. தாமரைனா தாமரை மாதிரி இருக்காது, ஒரு லேவண்டர் கலர்ல இருக்கும். இந்த பூ வந்து அழகா வந்து அப்படியே குளம் ஃபுல்லா படர்ந்து அப்படியே லேவண்டர் கலர்ல இருக்கும். அதனாலதான் இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சிண்ட்ரெல்லா, ரொம்ப சிண்ட்ரெல்லா போன்ற ஒரு பேரழகியா இருக்கக்கூடிய பூ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஆகாய தாமரையினால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சரி, என்ன சார் நல்லது? நல்லது என்ன செய்யுது, இல்ல கெட்டது என்ன செய்யுது? முதல்ல கெட்டதே பார்த்துருவோம். கெட்ட விஷயத்தையே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கெட்ட விஷயத்தையே சொல்லிடுறேன். இந்த ஆகாய தாமரை குலம் முழுக்க அப்படி வந்து பரவிடும்.
இந்த ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளம் முழுக்க அந்த பூ வந்து என்ன ஆயிடும், பரவிடும். அந்த இலை பூ அப்படின்னு பரவிடும். இதனால சூரிய ஒளி இருக்குல்ல, சன்லைட், அது வந்து அந்த குளத்துக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு இது வந்து என்ன பண்ணி விட்டுரும் பாத்தீங்கன்னா, பண்ணி விட்டுரும், பரவி விட்டுரும். அப்ப இது பரவனதுனால சூரிய ஒளினால குளத்துக்குள்ள போக முடியாது. எம்மா யாரா இருந்தாலுமே சூரிய ஒளி என்பது ஒரு அவசியம். ஒரு எந்த ஒரு உயிரினத்திற்கும் சூரிய ஒளி. நம்ம தான் இப்ப வேக்குது, ஐயோ சூர்யா உன் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா, என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னு புலம்பி தள்ளுறோம். ஆனாலுமே மழை காலத்துல ஐயோ சூரியனே வரமாட்டியா, என்னால வெளியில கூட போக முடியலையா அப்படின்னு வேண்டுறோம். சோ இவ இல்லாத நேரம் அவளை வேண்டுறோம், இருக்கிற நேரத்துல இவரை வேண்டான்றோம். அந்த மாதிரி தான் நம்ம சிச்சுவேஷன் போகுது. அந்த மாதிரி தான் சூரியன் வந்து எல்லா உயிரினருக்கும் சூரிய ஒளி கண்டிப்பா தேவை. அப்போ குளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய மீன் வகைகள், சிறிய சிறிய தாவரங்கள், அதற்குமே சூரிய ஒளி தேவை. ஆனா அந்த சூரிய ஒளி எல்லாம் போயிட்டு சேர விடாம எது தடுத்துரும், இந்த ஆகாய தாமரை. அப்ப அங்க ஆக்சுவலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா BOD, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நடக்கும். என்னது, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். டிமாண்ட்னா பற்றாக்குறை. அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ன்ற இந்த BOD என்ன ஆகும், நடக்கும். அப்போ தேவையான ஆக்சிஜன் அந்த உயிரினங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த உயிரினங்கள் சாவறதை தவிர வேற வழியே இல்லை. அப்போ இது என்ன செய்யுது பாரு, தாவரங்களுக்கு ஆக்சிஜனை சேர விடாம போய் தடுக்கிறது. அந்த சூரிய ஒளி போற முடியாததுனால எதுவுமே நடக்காது. அப்ப இந்த ஆகாய தாமரை அதுல ஒரு கெடுதல் நமக்கு செய்யுது, சில நல்ல விஷயங்களையும் செய்யுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்ல மாட்டேன், தண்ணீரை வந்து வெயில் காலங்கள்ல வேகமா ஆவியாக்குற திறமை வந்து இந்த ஆகாய தாமரைக்கு இருக்கு. வெயில் காலங்கள்ல ஏற்கனவே தண்ணி நார்மலாவே போவோம். ஆனா இந்த ஆகாய தாமரை இருக்கக்கூடிய ஏரிக்கும் மற்ற ஏரிக்கும் நீ கம்பேர் பண்ணனா, ஆகாய தாமரை இல்லாதது இதை விட இருக்கிற ஏரி வந்து 9 மடங்கு வேகமா தண்ணீரை என்ன பண்ணிடும், ஆவியாக்கிடும். அப்ப ஆவியாக்குற ஒரு கொடுமையும் இது பண்ணுது இந்த ஆகாய தாமரை. ஆனா இது செய்யற ஒரே ஒரு உருப்படியான நல்ல விஷயம் என்னன்னா, தண்ணீர்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், தண்ணீர் கெட்டு போகுது இல்ல, மாசுபடுது இல்ல, அந்த கெமிக்கல்ஸ், ஆர்சனிக் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இது ஈஸியா என்ன பண்ணிடும், அடாப்ட் பண்ணிக்கும், எடுத்துரும். அந்த ஆகாய தாமரை செய்யக்கூடிய நல்ல விஷயம், தண்ணீர் மாசுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அப்ப சிண்ட்ரெல்லா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஆகாய தாமரை, வாட்டர் டைன்சிட். இது என்னென்னலாம் செய்யுதுன்றத சொல்லிட்டு இதுல என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பொழைச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சு. ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின். IUCN was founded on dash at Gland at Switzerland. IUCN ஆனது டேஷ் at சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாண்டில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. IUCN ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தலைமையிடம் வந்து சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு. தலைமையிடம் சுவிட்சர்லாந்துல இருப்பதோட மட்டுமல்லாமல் அது எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன், 1948 வருடம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லயுமே 1948 தான் இருக்கு. ஐயோ செப்டம்பர், ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றது எனக்கு தெரியுது. 1948 தெரிஞ்சா அவங்க அதுக்கு மேல நமக்கு மேல போய் ஒரு ட்விஸ்டா என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கேள்வியும் 1948 வச்சு டேட்டோட வைக்கிறேன், நீ இப்ப பாத்தியா மாட்டின அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 5 அக்டோபர் 1948 IUCN சுவிட்சர்லாந்துல ஆரம்பிக்கப்பட்டது. இதை எதற்காக சொல்லியிருந்தேன், நம்மளுடைய நேச்சர்ல இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ், அரிய வகை தாவரங்கள் மற்றும் அரிய வகை உயிரினங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இதுல வந்து 170 உறுப்பு நாடுகள் இருக்கு, மெம்பர் கண்ட்ரி. 170 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல இருந்து 1400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுதான் இந்த IUCN வந்து இயங்கிட்டு வருது. ஒரு நாட்டுல இருந்தும் அரிய வகை தாவரங்கள் பற்றிய எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நான் அதுல கூட இந்தியாவுக்கு சொல்லியிருந்தேன், இந்தியாவில் எத்தனை வகை தாவரங்கள் இருக்கு, எத்தனை வகை விலங்குகள் இருக்கு, 91,000 அனிமல்ஸ் விலங்குகள், 45,000 பிளான்ஸ் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? டோட்டலா. அடுத்தது, a renewable source of energy is, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரம் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். நான் ரெனியூவபிள்னா புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள், ரெனியூவபிள்னா புதுப்பிக்க கூடிய ஆற்றல் வளங்கள். சோ எதெல்லாம் புதுப்பிக்க முடியும், பெட்ரோல், கோல், நியூக்ளியர் ஃபியூல், ட்ரீஸ், எதெல்லாம் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளால எதை வந்து கூடிய விரைவில் உற்பத்தி பண்ண முடியுமோ, எது வந்து கூடிய விரைவில் நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள். ஆனா புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள் என்பது நம்மளால உருவாக்குறதுக்கே பல வருடங்களோ பல இதுவோ ஒரு விஷயத்தை தான் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள் சொல்றோம். அப்ப பெட்ரோல் உருவாகிறது சரி கடினமான, ஆமா ரொம்ப வருஷம் தேவைப்படும். பெட்ரோல் ரொம்ப வருஷம் தேவைப்படும். நிலக்கரி எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு
புதையுண்ட ஒரு மரம் தான் இன்னைக்கு நமக்கு எதுவா வெளிப்படுது, நிலக்கரியா வெளிப்படுது. அப்ப கோல் உருவாகிறதுக்கும் ரொம்ப நாள் தேவைப்படும், நியூக்ளியர் ஃபியூல் அணு எரிபொருள் உருவாகிறதுக்கும் ரொம்ப நாள் தேவைப்படும். அப்ப எதுதான் சார் ஈஸியானா மரங்கள். அப்ப இதற்கு சரியான உதாரணம் எது, மரங்கள். ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஆதாரம் வந்து மரங்கள். நம்ம மரங்களை மட்டும் சொல்ல வேண்டாம், வேற என்னென்னலாம் சொல்லலாம், சூரிய ஒளி, சன்லைட்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளி, காற்று, விண்ட், காற்று, நீர், வாட்டர். சோ இது எல்லாமே என்ன சொல்லலாம், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்கள்ல இதெல்லாம் நம்ம சொல்லலாம். புதுப்பிக்கப்படாதது பெட்ரோலியம் சொல்லலாம், நான் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, பெட்ரோலியம், கோல், நியூக்ளியர் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த क्वेश्चन தெரிஞ்சா அடுத்தது ஆறாவது क्वेश्चन. சாயில் எரோஷன் இஸ் மோர் வேர் தேர் இஸ், மண்ணரிப்பு அதிகமாக இருக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மண்ணரிப்பு, மண்ணு அரிப்பு அப்படின்னு சொல்றாங்களே, மண்ணுக்கு இன்னும் சும்மா இது கிடைக்குது அரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கிடையாது. மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு, 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் வந்து காற்று, இரண்டாவது வந்து நீர். தண்ணீரும் விண்ட், இவங்க 2 பேராலதான் மண் என்பது அரிக்கவே படும். சோ நமக்கு பாலைவனம் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். பாலைவனத்துல நீ நடந்து போன ரொம்ப நேரம் டிராவல் எடுத்துக்கிற பாலைவனத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மேடா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா நீ அதை நெருங்கி போறதுக்குள்ள அது மேடா இருக்காது, பள்ளமா மாறிட்டு இருக்கும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, பாக்குறதுக்கு அந்த இடம் மேடு மாதிரியே இருக்குமா, நீ நடந்து போயிட்டே இருக்கா கிட்ட போக அந்த இடம் மேடா இருக்காது. ஏன்னா பாலைவனத்துல காற்று போயிட்டே இருக்கும், காற்று போக போக மணலானது என்ன ஆயிட்டு இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். அப்ப மண் அரிப்பு என்பது காற்றின் மூலமாக கூட மண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகலாம், இடம் பெயரலாம். அது ஒரு முக்கிய காரணம். நீர், ஓடுகிற நீர் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை அடிச்சு தள்ளிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும், இழுத்து செல்லும். அப்போ 2 வகையான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நீர்னாலையும் மண்ணு அரிச்சுட்டு போலாம், காற்றுனாலையும் மண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரலாம். அப்ப மண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றதுக்கு பேர் தான் மண் அரிப்பு. ஓகேவா? சோ அது எப்ப நடக்கும்னா, அதிக மழை பொழிவு பெறும் பகுதிகளில் ரெயின்ஃபால் எங்க ஹையா இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா மண் அரிப்புகள் அதிகப்படவுல இருக்கும். ஓகேவா? சரிஞ்சா? 7வது கேள்வி. A cheap, conventional, commercial and inaccessible source of energy. மலிவான வழக்கமான வணிக மற்றும் வற்றாத ஆற்றல் மூலம் எதுனா ஹைட்ரோ பவர், நீர் மின்சாரம். நீர் மின்சாரம் வந்து கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ் கம்மி. நம்ம பார்க்கலாம் சோலார்லனா, ஆமா சோலார் வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் கமர்ஷியலா இப்ப யூஸ் பண்றாங்க. பட் ஆனா நமக்கு சோலார் வந்து மலிவா இருக்கும், ஆனா கண்டிப்பா மலிவா இருக்காது, பேனலே ரொம்ப விலை மிச்சம். ஓகேவா? சோலார் பேனல்ஸ் வாங்குறது. இன் கேஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி, காற்று ஆற்றல், டர்பைன், அது பெருசா சுத்துமே சக்கரம் மாதிரி, அதெல்லாம் உருவாகிறதுக்கு ரொம்ப செலவாகும், அதெல்லாம் வந்து மலிவா கிடைக்காது. வெப்ப ஆற்றல், தெர்மல் எனர்ஜியும் பண்றதுக்கு கஷ்டம். ஆனா ஹைட்ரோ பவர்ன்றது நீர் மின்சாரம். நீரில இருந்து நம்மளால மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்கும். அதை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல டேமோ இல்ல எந்த இடத்துல வாட்டர் ரிசர்வியர்ஸ், நீர் தேக்கங்கள் இருக்கோ அந்த இடத்துல நீ இதை மாட்டிட்டா அந்த வேகமா வந்து விழக்கூடிய நீர் அந்த சக்கரத்தை சுத்த வச்சு அதன் மூலமா என்ன ஆகும், மின்சாரமானது உருவாயிடும். அப்போ நீர் மின்சாரத்தை என்ன பண்ணலாம், உருவாக்கிடலாம். வாட்டர் அதுதான் ரொம்ப நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட். அடுத்தது 8வது கேள்வி. an example of non renewable source of energy. இப்போதான் renewable source of energy க்கு எது எக்ஸாம்பிள் சொல்றேன், எதை சொன்னமா, renewable source of energy க்கு எது சொன்னேன், ட்ரீ, மரம் சொன்னேன். வேற என்னெல்லாம் சொன்னேன், விண்ட் சொன்னேன், நீர் சொன்னேன், வேற சூரிய ஒளி, சன்லைட் சொன்னேன். அப்ப நான் ரெனியூவபிள்னா அதிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கோல், நிலக்கரி, பெட்ரோல் சொல்லலாம், நியூக்ளியர் ஃபியூல் சொல்லலாம். ஓகேவா? சோ அதுதான் ஆன்சர், கோல் ஆன்சர். அடுத்தது யூட்ரோஃபிகேஷன் ஆஃப் லேக்ஸ் இஸ் டியூ டு த என்ரிச்மெண்ட் ஆஃப். யூட்ரோஃபிகேஷன், ஏரிகளில் யூட்ரோஃபிகேஷன் செறிவூட்டலுக்கு காரணமாக உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. யூட்ரோஃபிகேஷன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா அந்த ஏரிகளின் மீது படரக்கூடிய பாசிகள், அதாவது இந்த கனிமங்கள் அதிகமா சேரும் பொழுது இந்த தனிமங்கள், இப்ப இதுல எது ஆன்சர்னு பாத்தீங்கன்னா பாஸ்பேட் மற்றும் நைட்ரேட். இந்த பாஸ்பேட்டும் நைட்ரேட்டும் தண்ணீர்ல அதிகமா கலக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரி மேல உருவாகக்கூடிய ஆல்கேஸ், பாசிகள், அது மற்றும் பிளாங்க்டன்ஸ் இதெல்லாம் என்ன பார்க்கும், அதிகமா உருவாயிட்டு ஒரு ஏரியோ அல்லது குளமோ அப்படியே மேல பாத்தீங்கன்னா பச்சை பச்சை பச்சையா இருக்கும். கையில கூட எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பாசி வரும். அந்த பாசிலாம் உருவாவதுக்கு காரணமே அதிகமான தண்ணீரில் இந்த பாஸ்பேட்டும் நைட்ரேட்டும் கலப்பதனாலதான். அப்படி நடந்த ஒரு விஷயத்துல அந்த யூட்ரோஃபிகேஷன் இதுதான், அந்த மாதிரி உருவானா அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதனால அதிகப்படியான பாதிப்புகள்லாம் வரும். ஸோ அதனால குளத்துல மேக்சிமம் அந்த பாசிகள்லாம் தங்க விடாம பாத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு சில கெமிக்கல்ஸ்லாம் போட்டு இப்போ தண்ணீர் எல்லாம் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ யூட்ரோஃபிகேஷன் வராது எந்த 2 தனிமங்களாலனா, ஒன்னு பாஸ்பேட், இன்னொன்னு என்ன, நைட்ரேட். 10வது கேள்வி. The pollutant which cause
இம்பேர்மெண்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டபாலிசம், தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாசு எதுன்னு கேட்டிருக்காங்க. தாவரத்தினுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள். சோ தாவரங்கள் வளருவதை தடுப்பதற்கோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால தாவரங்களை அதனுடைய மெட்டபாலிசம் பாதிக்கப்படுறதுக்கு காரணமான ஒரு சின்ன ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சல்பர் டை ஆக்சைடு தான். SO2 சொல்லக்கூடிய இந்த சல்பர் டை ஆக்சைடு என்ன சார் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் நார்மலாவே அமிலமழைக்கு காரணமாக இருப்பதே இந்த SO2 தான். இந்த SO2 அமிலமழைக்கு காரணமா இருக்கிறதுனால தான் மழை நம்பி இருக்கக்கூடிய தாவரங்களுடைய வளர்ச்சிதைகள்லயும் மாற்றம் ஏற்படுது. இப்ப நமக்கு தெரியும்ல, தாவரம்னாலே எதை நம்பி இருக்கோம், நீ தண்ணி ஊத்துறியோ இல்லையோ, ஆனா மழையை நம்பி நான் இருக்கேன், மழை வந்துச்சுன்னா நான் வளர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்கள் இருக்கும். ஆனா செய்யக்கூடிய மழையிலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், பொல்யூட்டன்ஸ் உருவாக்கிட்டோம் இந்த சல்பர் டை ஆக்சைடு மூலமா. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய மழையே அமில மழையா இருக்கும் பொழுது அந்த அமில மழைகள் இந்த தாவரத்தின் மேல பொழியும் பொழுது கண்டிப்பா என்ன ஆகுது, தாவரத்தினுடைய வளர்வதுல மாற்றம் ஏற்படுது. அது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரத்தினுடைய முக்கிய பங்கே இலைத்துளையின் வழியாக நீராவி போக்கை ஏற்படுத்துவது. நீராவி போக்கு, ஸ்டோமேட்டா. இலைத்துளைனா என்ன, ஸ்டோமேட்டா. அந்த இலைத்துளையின் வழியாக என்ன பண்ணும், நீராவிகளை வெளியேற்றுது. நீராவியை வெளியேற்றுறதுன்றது போன வாரமே நான் போன சயின்ஸ் கிளாஸ்ல ஒரு கிளியரா ஒரு வீடியோ சொன்னேன். அதாவது தண்ணீரை தாவரங்கள் அதிகமாக உறிஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணீர்கள்ல எக்ஸசிவா, அதாவது அதிகமா தண்ணீர் இருக்கும்போது அதை என்ன பண்ணுமா, அந்த இலைத்துளையின் வழியா வெளியேற்றும். அப்போ நீர் சைக்கிள், வாட்டர் சைக்கிள்னு சொல்லியிருந்தேன். வாட்டர் சைக்கிள்ல என்னென்னலாம் சொல்லியிருந்தேன், ஒரு நீர் கேஸா மாறும், அதுக்கு என்ன பேரு, வாட்டர் வேப்பர், மேகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திருப்பி மேகத்துல இருக்கிறது மறுபடியும் தண்ணியா மாறும். அப்ப மேகம் குளிர்ந்து, அதாவது கண்டென்சேஷன் மெத்தட்ல அது குளிர்ந்து நமக்கு மறுபடியும் என்னவா பொழியுது, மழையா பொழியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ஒரு வாட்டர் சைக்கிள். இதுவே இதுல நடந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன், இதுல பிளான்ட்ல நடந்துச்சுன்னா சொன்னேன். அதாவது எக்ஸஸா இருக்கக்கூடிய தண்ணியை இலைத்துளைகள் வழியாக என்ன பண்ணோம், வெளியேற்றும், சுருங்குதல் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணியிருந்தோம்ல, தமிழ்ல பார்த்தோம். சோ அந்த ஒரு விஷயத்தை இந்த சல்பர் டை ஆக்சைடு என்ன பண்ணும், அந்த ப்ராசஸே நடக்க விடாம போகணும். என்ன பண்ணும்னா, இது அமில மழையா பொழிஞ்சுச்சுன்னா இந்த இலைத்துளைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்ல என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா மூடிடும். மூடிடுச்சுன்னா தண்ணியே என்ன ஆகாது, வெளியே போகாது. தண்ணியே வெளியே போகலன்னா அந்த மரம் ஒன்று பட்டு போயிடும், பட்டு போகாது, அழுகி போயிடும். தண்ணி அதிகமா மரத்திலே இருந்துச்சு. ஓகேவா? சோ இது ஒரு விஷயங்கள்ல தாவரத்தினுடைய வளர்ல மாற்றம் ஏற்படுது, அந்த மெட்டபாலிசத்துல. சோ இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமானவர் யார், இந்த சல்பர் டை ஆக்சைடு. சோ அவருடைய முக்கிய பணி அந்த இலைகளுடைய இலைத்துளையை மூடி விடுவது. ஓகேவா? சோ அடுத்தது 11வது கேள்வி, எஸ்ஐனுடைய விரிவாக்கத்தை கேட்டிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர், நம்ம அந்த எக்ஸாம் தானே படிக்கிறோம். எஸ்ஐக்கு எனக்கு தெரியாதா சார், சப் இன்ஸ்பெக்டர். இது உனக்கு ஃபர்ஸ்ட் மனசுல வந்துருந்துச்சுன்னா நீ பாஸ்டா அவ்வளவுதான், நம்ம ஜெயிச்சிட்டோம் பரமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க கேட்டிருக்கிறது எஸ்ஐ எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகேவா? இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ ஆன்சர் சிஸ்டம் இன்டர்நேஷனல். எஸ்ஐனா சிஸ்டம் இன்டர்நேஷனல். ஸ்டாண்டர்ட்னு போட்டு போறீங்க, ஸ்டாண்டர்ட் கிடையாது, சிஸ்டம் இன்டர்நேஷனல். சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா எஸ்ஐனா முதல்ல சப் இன்ஸ்பெக்டர் மைண்ட்ல வந்துச்சுல, யூ கைஸ் ஆர் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அடுத்தது 12th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்கம்மா. மேட்ச் த ஃபாலோவிங்ல என்ன கேட்டிருக்காங்கன்றத தெளிவா கவனி. டெம்பரேச்சர், அதை பொறுத்து சொல்றாங்க. வெப்பநிலையுடைய அலகு எது, வெப்பநிலைனாலே கெல்வின் தான் சார். அப்ப டெம்பரேச்சருக்கு கெல்வின் 4th. அப்ப ஏக்கு 4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் 2 இடத்துல இருக்கு. அப்போ சியும் வராது, ஏவும் வராது. அடுத்தது கரண்ட்னாலே ஆம்ப்ஸ், ஆம்பியர்மா. இது கெல்வின், இது ஆம்பியர். ஓகேவா? கரண்ட்னாலே ஆம்பியர் சார். அப்ப 3 எதுல வருது, 2வது. அப்ப டி ஆப்ஷன் தானே கரெக்ட். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன, மோல். அதாவது பொருளின் அளவை மோல்னு குறிப்பாங்க. ஒலியின் செறிவு கேண்டிலா. ஒலியின் செறிவு என்ன, கேண்டிலா. சரி, இவ்வளவும் சொல்றீங்களே சார், அந்த மோல்னு இருக்குல்ல, ஒரு மோலின் மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மோலின் மதிப்பு, ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா 6.022 into 1023. இதுதான் ஒரு மோலின் மதிப்பு. இதை பார்த்தோன்னே இது எதனுடைய மதிப்புன்றது உங்க மைண்ட்ல நச்சுன்னு பதிஞ்சிருக்கணுமே. அவகோட்ரா நம்பர்னுடைய மதிப்பு தான் எது, 6.022 into 1023 அவகோட்ரா எண்ணின் மதிப்பு. அப்ப அவகோட்ரா நம்பர்ன்றது ஒரு மோலிற்கு சமம். அப்ப அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அளக்கக்கூடிய அதனுடைய எஸ்ஐ அலகு என்ன, ஒரு மோல். ஓகேவா? சோ இதுல வேற என்ன பாயிண்ட் சொல்லணும்னு, ஆமா ஒலியின் செறிவு கேண்டிலான்னு சொன்னீங்கல்ல. அப்ப சவுண்ட் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ற அளவு என்ன, சவுண்ட் இன்டென்சிட்டி. இது சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. சவுண்ட் இன்டென்சிட்டி, இந்த ஒலியின் செறிவு. இந்த ஒலி லைட், நான் கேட்கறது இந்த ஒலி, காதால உணரக்கூடிய இந்த ஒலியின் செறிவு என்னன்றத சொல்லுங்க. ஓகேவா? 13வது क्वेश्चन போலாம்.
The ozone layer thickness is measured in ஓசோன் படலத்தின் தடிமன் எவ்வாறு அளவிடப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஏமா இது வந்து ஈஸியான ஒரு क्वेश्चन, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப்சன் யூனிட்ஸ், ஓகேவா? டாப்சன் யூனிட்ஸ். அப்ப ஓசோன் லேயரினுடைய தடிமன், இந்த தடிமன் இருக்குல்ல, இந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓசோன் படலத்தினுடைய தடிமனை மெஷர் பண்றதுக்கு வந்து என்னது? டாப்சன் யூனிட். இது கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னா 300 டாப்சன் யூனிட் இருக்குமா? எத்தனை டாப்சன் யூனிட்? 300 டாப்சன் யூனிட். அது நமக்கு எவ்வளவுக்கு ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா 3 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். கிட்டத்தட்ட 3 மில்லிமீட்டர் அளவு தான் இந்த ஓசோன் படலத்துடைய திக்னஸே இருக்கும். ஆனா அதுல தான் நம்ம போய் என்ன போட்டோம்? ஹோல்ஸ் போடு போடு போடு, உளுத்த வரையில ஓட்ட போட தெரிஞ்சவங்களுக்கு ஓசோன்ல ஓட்ட போட தெரியாதான்ற மாதிரி போட்டு விட்டோம். சரி, 300 டாப்சன் யூனிட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓசோன் படலத்தினுடைய திக்னஸ் எவ்வளவு? 300 டாப்சன் யூனிட். அடுத்தது 14வது கேள்வி. Dash methods are available for the measurement of length in the case of long distance. நீண்ட தொலைவுகளை இடைமாற்று தோற்ற முறைகள் மூலம் டேஷ் முறைகள் மூலம் அளவிடலாம் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு லென்த்தை மெஷர் பண்ணோம்னா மெஷரிங் டேப் தான் சார் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அளவை நாடா என்பது வந்து சிறிய தொலைவுள்ள அளவுகளை வந்து என்ன பண்ணும்? அளக்க பயன்படும். மெஷரிங் டேப் இங்க இருந்து இவ்வளவு தூரம் இல்ல, ஒரு கொஞ்சம் தூரம் கூட பண்ணலாம். ஆனா லாங் டிஸ்டன்ஸ், நான் சொல்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இருக்கக்கூடிய தொலைவை கூட அளக்க பயன்படுவதற்கு பெயர் என்ன அப்படின்னா 3 விதமான முயற்சிகளை அங்க கையாளுறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க லைட் இயர், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இப்படிலாம் கூட பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு 3 விதமான முயற்சிகளை வந்து ஈடுபடுத்துறாங்க. எது? தொலைதூர பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் மெத்தட், ட்ரையாங்குலர் மெத்தட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பேரலல் மெத்தட். ட்ரையாங்கிள்னா முக்கோண இடமாற்று தோற்ற முறைமா, முக்கோண இடமாற்று தோற்ற முறை. பேரலக்ஸ்னா வெறும் இடமாற்று தோற்ற முறை, இணையான இடமாற்று தோற்ற முறை. ஆனா இது ரெண்டுத்தையுமே லாங் டிஸ்டன்ஸ்க்கு பயன்படுத்துறது. இதை தவிர்த்து 3ஆவதா ஒன்று யூஸ் பண்றாங்க. ரெண்டுமே லாங் டிஸ்டன்ஸ்க்கு தான், ஆனா ரொம்ப அதை விட ரொம்பன்னு இருக்கும்ல, இங்க வந்து நிறைய பெருசு தான் கேட்கிறாங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு. அப்ப அதை தவிர்த்து யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரேடார் துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ரேடார் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, ரேடார் துடிப்பு முறைன்னுட்டு. ஸோ இதை தான் வந்து என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ரேடார். ஓகேவா? ரேடார் முறையை தான் வந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து என்ன பண்றாங்க? அளக்க பயன்படுறாங்க. இதுல இந்த பேரலக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பூமியில இருந்து நிலவு எவ்வளவு தொலைவு இருக்குன்னா அந்த நிலவினுடைய பின் தோற்றத்தையும் பூமியினுடைய பின் தோற்றத்தையும் வச்சு இந்த பின் தோற்றத்துக்கும் அந்த பின் தோற்றத்துக்கும் எவ்வளவு அளவு இருக்குன்றதை பத்தி கண்டுபிடிக்கிறது வந்து பேரலக்ஸ் மெத்தட். ட்ரையாங்குலர் மட்டும் எனக்கு கிளியரா கான்செப்ட் தெரியல, பட் ஆனா அது ரொம்ப இருக்கு, பெருசா இருக்கு. அதுதான் ரேடார் துடிப்பு முறை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரேடார் அப்படின்னும் பொழுது அதனுடைய விரிவாக்கமே என்னன்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் பாருங்க, RADAR, அதுதான் ரேடார். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். அப்போ இதுல ரேடியோ அலைகளை பயன்படுத்துவாங்க. ரேடியோ வேவ்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் போகும், அங்க ரிசீவர் இருக்கும், திருப்பி அங்க போய் பட்டு திருப்பி இங்க வரும். ரிசீவர்ல பட்டு இல்ல, சாரி, ஒரு டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் இருக்குமா, டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ஒரு ரேடியோ வேவ்ஸ் அனுப்புவாங்க. இப்போ இதுதான் பூமின்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல செவ்வாய் கிரகம் இருக்குன்னா இங்க அனுப்புறாங்கன்னா இது மேல போய் பட்டு திருப்பி என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு தூரம் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அப்ப டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ஒரு சிக்னலை ஜெனரேட் பண்ணி ரிசீவர் மூலமா அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இது வந்து ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதுல பயன்படுத்தக்கூடிய அலை எது? ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ்ஸ். இதுவே சோனார். ஓகேவா? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இப்போ இதுதான் சோனாரினுடைய விரிவாக்கம். ஓகேவா? இது எங்க பயன்படுத்துவாங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய கடலினுடைய ஆழத்தையோ அல்லது கடல் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சில பொருட்களையோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கடலின் மேற்பரப்பில் இருக்க பொருட்களை கண்டுபிடிக்க பயன்படுவது பெரிஸ்கோப். கரெக்ட். அப்ப கடல்ல இருக்கக்கூடிய ஆழங்கள், கடலில் எவ்வளவு ஆழங்கள் இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா சோனார். இதுல என்ன வேவ பயன்படுத்துவாங்க? அதுல ரேடியோ வேவ்ஸ் சொல்லிட்டீங்க. இதுல ஒரு வேவ பயன்படுத்துவாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், மீ ஒலி, அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது இதுல எந்த ஒலியை பயன்படுத்துறாங்கன்னு கூட நமக்கு கேள்வி கேட்கலாம். அப்ப மீ ஒலியை பயன்படுத்துவது தான் இது சோனார். அப்ப ரேடார்ல பயன்படுத்துவது வந்து ரேடியோ வேவ்ஸ். ஓகேவாமா? அடுத்தது 15வது क्वेश्चन. The International Day for the Biological Diversity is உயிரியல் பன்முகத்தன்மைகளுக்கான சர்வதேச தினம் என்று கொண்டாடப்படுகிறது என்றால் மே மாதம் 22ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது. ஓகேவா? மே 22. அப்ப மே 12ஆம் தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக செவிலியர் தினம், சர்வதேச செவிலியர் தினம், நர்ஸ் டே.
ஓகேவா? இன்டர்நேஷனல் நர்ஸ் டே. இது வந்து என்னைக்கு? மே 12. இந்த ஜூன் 12 எனக்கு என்ன டேட் ஞாபகம் இல்லை, ஆனா ஜூன் 12 திருப்பி போட்டா 21. ஜூன் 12 திருப்பி போட்டா 21. இது வந்து பாத்தீங்கன்னா உலக யோகா தினம், வேர்ல்டு யோகா டே, உலக யோகா தினம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜூன் 21. ஓகேவா? அப்ப பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே வந்து மே 22, மே 12 வந்து உலக செவிலியர் தினம். இது வந்து என்னது? ஜூன் 21 வந்து வேர்ல்டு யோகா டே. 16வது கொஸ்டின், நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி, தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்க உள்ளதுன்னா 1943 சுதந்திரம் கிடைப்பதற்கு 4 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த CSIR சொல்லக்கூடிய சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்டர், இதுல தான் இதனுடைய ஒரு பங்கு தான் நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி. எங்க இருக்குன்னா CSIR தலைமையகம் எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. அப்ப அதனுடைய தலைமையகமும் அதனுடைய ஆய்வகமும் எங்க தான் இருக்கு? புதுடெல்லி. ஓகேவா? எந்த வருடம்? 1943. The floating national park is situated in 17வது கேள்வி, மிதக்கும் தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மிதக்கும் தேசிய பூங்கான்றது எந்த தேசிய பூங்கானா கேபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க். கேபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க். அது என்ன சார் கேபுல் லாம்ஜோ அப்படின்னா? பேரே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. சரி, இது ஒரு வடகிழக்கு மாநிலத்துல தான் இருக்கு. வடகிழக்கு மாநிலம் இங்க எங்க? கேரளா கிடையாது, மேற்கு வங்காளம் கிடையாது. அப்ப மணிப்பூரோ நாகாலாந்தோ, இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு. இது ரெண்டுத்துல எதுன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர். அப்ப மணிப்பூர்ல தான் மிதக்கும் தேசிய பூங்கா இருக்கு. அதாவது 40 சதுர கிலோமீட்டர் அளவுல இருக்கக்கூடிய 40 சதுர கிலோமீட்டர் அளவுல இருக்கக்கூடிய இந்த கேபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க் வந்து இருக்கக்கூடிய இடம் எது? மணிப்பூர். அப்போ இன்னொரு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, லோக்டாக்னு ஒரு லேக் இருக்கு. லோக்டாக் லேக், தமிழ்ல வந்து லோக்டாக் ஏரின்னு சொல்லுவாங்க. லோக்டாக் ஏரி. இந்த ஏரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் பார்க் அந்த பூங்காவில தான் இருக்கு. மிதக்கக்கூடிய பூங்கானா சுற்றி கடல் இருக்கும் மாதிரி, கடல் மாதிரி இருக்குமா. அப்ப இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா தான் இந்த கேபுல் லாம்ஜோ தேசிய பூங்கா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இருக்கக்கூடிய இடம் எது? மணிப்பூர். அதான் என்ன ஏரியும் இருக்கு? லோக்டாக் ஏரியும் இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான ஏரி தான். ஓகேவா? அதையும் கேட்கலாம். அடுத்தது, the international protocol to protect the ozone layer is the Montreal ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒப்பந்தம். எதுனா முதல்ல ஓசோன் படலத்துல ஓட்ட போட்டாங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமா வந்துச்சுன்னா பூமி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு 1985 வருஷமே 1985 வியன்னா புரோட்டோகால் எடுத்துட்டு வந்தாங்க. ஓசோன் லேயரை பத்தி ஆய்வு செய்து ஓசோன் லேயருக்கு தேவையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவதற்காக. ஆனா அதுக்காக மட்டும் இல்லாம the international protocol, அதுக்கப்புறம் ஒரு புரோட்டோகால் ஏற்படுத்தினாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் ஏற்படுத்திய வருடம் வந்து 1987 வருடம். இதுவரை தான் வந்து ஓசோனுக்கான முக்கியமான ப்ரொடெக்ஷன்ஸே கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? அப்போ எது ஆன்சர் கரெக்டானா 1987 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் தான். இதுக்கு அடுத்து வந்தது இது. வியன்னா எடுத்துக்க கூடாது ஆன்சரா, இதை தான் எடுத்துக்கணும், மான்ட்ரியல் புரோட்டோகால். இந்த கியோட்டோ ஒப்பந்தம் இருக்குல்ல, கியோட்டோ புரோட்டோகால், இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். என்னது? பருவநிலை மாற்றத்திற்காக இந்த எடுத்துட்டு வந்தது வந்து இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் தான். பருவநிலை மாற்றத்துக்காக எடுத்துட்டு வந்த ஒரு புரோட்டோகால் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னது? கியோட்டோ புரோட்டோகால். ஓகேவா? சோ 19வது கேள்வி வாங்க முடிச்சதா? இன்னும் 2 क्वेश्चन தான். endangered plant species are conserved to, அழிந்து போகும் தாவர இனங்களை இவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்னா ஹெர்பேரியம் போட்டீங்கன்னா தப்புமா, ஜீன் பேங்க். ஓகேவா? சோ ஒரு விலங்கு, இந்த விலங்குகள் அழிந்து வரக்கூடியதுன்னா அந்த விலங்குகளுடைய ஸ்பெர்ம்ஸ், விந்துக்களும் அந்த விலங்குகளுடைய இதையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃப்ரீசர்ல பத்திரமா வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு தாவரம் அழிந்து வருதுன்னா அந்த தாவர விதைகளை எடுத்து வந்து இந்த ஜீன் பேங்க்ல வச்சுப்பாங்க. அப்ப மரபு பேங்க், அந்த மரபு வழி சார்ந்த அந்த ஒரு விஷயங்களை பாதுகாக்கக்கூடிய பேங்க் இது ஜீன் பேங்க். அப்ப ஹெர்பேரியம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை பிளான்ட்ஸ், உலர்ந்த தாவரங்கள். உலர்ந்த தாவரங்கள் பார்த்திருப்பீங்களா நீங்க புக்குக்குள்ளலாம்? செம்பருத்தி பூ வச்சு 10 வருஷம் கழிச்சு 10 மாசம் இல்ல 20 மாசம் கழிச்சு எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி உலர்ந்த தாவரங்களை பாதுகாக்கக்கூடிய இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெர்பேரியம். அப்ப ஹெர்பேரியம் என்றது ட்ரை பிளான்ட்ஸ், உலர்ந்த தாவரங்களுக்கானது. ஆனா அதே மாதிரி இந்த ஜீன் பேங்க் இது மரபு சார்ந்த விஷயங்களான இனங்களை வந்து பாதுகாப்பதற்கு, தாவரங்கள் ஆகட்டும் அல்லது விலங்குகள் ஆகட்டும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, easiest question in this session, Vernier scale residual capacity. The least count, residual capacity means the least count, least count of Vernier caliper. இப்போ வந்து நமக்கு தெரியணும் ஒரு பொருளினுடைய வந்து அளவை வந்து அளக்கிறதுக்கு வந்து ஸ்க்ரூ காஜ், திருகலவி, வெர்னியர் கேலிபர் இவங்க ரெண்டுமே பயன்படுத்தினாங்க. திருகலவின்றதுடைய மீச்சிட்ஸ் அளவு, லீஸ்ட் கவுண்ட் என்ன சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர்ல சொன்னீங்க. ஆனா இப்ப நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க வெர்னியர் கேலிபர்ஸ். அப்ப வெர்னியர் கேலிபர்ஸ் அதே தான் 0.01 சென்டிமீட்டர்.
நல்லா கவனிச்சுக்கோ. 0.01 மில்லிமீட்டர்னா அது ஸ்க்ரூ காஜ், திருகலவி. வெர்னியர் கேலிப்பருக்கு 0.01 சென்டிமீட்டர். ஸோ இதையுமே மில்லிமீட்டர்ல எழுது, வெர்னியர் கேலிப்பருமே மில்லிமீட்டர்ல எழுதுன்னு சொன்னாங்கன்னா 0.1 மில்லிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர் தான் எதுக்கு ஈக்குவல்? 0.1 மில்லிமீட்டர். ஸோ இதுவும் இவனே தான் அவனே தான் இவன்ற மாதிரி. அப்ப 0.01 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்ல சொல்லிருக்கேன், எதுக்கு? வெர்னியர் கேலிப்பருக்கு. இதே ஸ்க்ரூ காஜ் இது வந்து சாரி வெர்னியர் கேலிப்பருக்கு மில்லிமீட்டர்ல சொன்னா 0.1 மில்லிமீட்டர். ஸ்க்ரூ காஜ் திருகலவி இது கேட்டா 0.01 மில்லிமீட்டர். ஓகேவா? தெரிஞ்சிச்சா? இப்போ எல்லா क्वेश्चंसக்குமே ஆன்சர் கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான எஸ்ஐ அல்டிமேட் எபிசோட் 50 வெற்றிகரமா போச்சு நீங்களுடைய சப்போர்ட்டோட. ஸோ எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப கைஸ். இவ்வளவு 50 எபிசோட் வரையும். ஸோ இதற்கு மேலே உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்களும் வீடியோ தொடர்ந்து எடுத்துட்டு போவோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் கிடைக்கிற வரையும் பார்ப்போம் எத்தனை எபிசோட நம்ம கடந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு. ஸோ ஓகேங்களா? இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.